இந்த நாள்ல ஆஹ் நம்ம தலைமை பண்புகள் அப்படிங்கறது குறித்து பார்க்க போகிறோம். ஏற்கனவே ஜெஃப்ரி நடத்தின அந்த இயர்லி மீட்ல நான் இதை குறித்து பேசியிருந்தேன். எத்தனை பேருக்கு ஞாபகம் வந்து தெரியல, எத்தனை பேர் நீங்க வந்திருந்தீங்கன்னு எனக்கு தெரியல. அதுல இந்த தலைமை பண்புகளை குறித்து பேசியிருந்தேன். இன்றைக்கு ஒரு தலைமை பண்புகளை குறித்ததான சில காரியங்களை குறித்து. ஏன்னா எவ்ரி ஒன் இஸ் அ லீடர். எல்லாருமே ஒரு கட்டத்துல ஏதோ ஒரு காரியத்துல நீங்க தலைவர்கள் ஆக போறீங்க. ஆண்டவர் எப்பவுமே வந்து வசனம் சொல்லுது, நீங்கள் வாளாகாமல் தலையாவீர்கள், நீங்கள் கீழாகாமல் மேலாவீர்கள். அந்த வசனத்தை எத்தனை பேர் நம்புறீங்களோ அவர்கள் எல்லாருமே தலைவர்கள் ஆவார்கள். ஏன்னா வார்த்தை ஒரு நாளும் பொய் சொல்லாது. 100% அது உண்மையை தான் பேசும். அப்போ இந்த வார்த்தையை நீங்க விசுவாசிச்சீங்கன்னா யாருமே நாம கீழே இருக்கிறதுக்காக அழைக்கப்பட்டவர்கள் அல்ல. எல்லாருமே தலைவர்களாய் அழைக்கப்பட்டவர்கள். இன்று ஒருவேளை நீங்கள் கீழே இருக்கலாம். ஆனா ஃபியூச்சர்ல நீங்க தலைவர்களாய் மாறக்கூடிய ஆட்கள். அப்போ ஒரு லீடர் குறித்து இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஸ்பெசிஃபிக்கா அவரை குறித்த நிறைய விஷயங்கள நம்ம பார்க்க போறோம். யார் அப்படின்னா மோசே. ஆ மோசேவை குறித்து நம்ம நிறைய விஷயங்கள அனலைஸ் பண்ணலாம். கேஸ் ஸ்டடி பண்ணலாம். ஒன் ஆஃப் த பெஸ்ட் லீடர் இன் த ஹிஸ்டரி. ஓவரால் ஹிஸ்டரி. நாட் ஒன்லி இன் த பைபிள். வேதத்துல மாத்திரம் இல்ல. ஒட்டுமொத்த வரலாறு, உலக வரலாற்றிலேயே சிறந்த தலைவர்கள் யாரெல்லாம் மக்களை வழி நடத்தக்கூடிய ஒரு தலைவர்களா இருந்தார்கள்னு பார்க்கும் பொழுது, மோசே மிக சிறந்த ஒரு தலைவராய் இருந்தார். ஏன் அப்படின்னா 40 வருஷம் கிட்டத்தட்ட 20 லட்சம் பேரை வனாந்திரத்திலே வழிநடத்தி வந்தவர். ஆப்வியஸ்லி ஆண்டவர் அவரோடு கூட இருந்தார். எல்லா காரியத்தையும் செய்தார். ஆனால் ஒரு உலகத்தில இந்த அந்த 20 லட்சம் பேருக்கு யார் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னா அந்த மோசே தான் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஆனா இந்த மோசேவோட குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பாக்குறப்போ பயங்கரமான குவாலிஃபிகேஷன். என்ன அப்படின்னா முதலாவது அவன் அரண்மனையில வளர்ந்தவன். நல்லா கவனிங்க. ஒரு தலைவனுக்குரிய எல்லா தகுதியுமே இருக்குது. அவன் அரண்மனையிலே வளர்ந்தவன். 2வது பார்வோனின் வாரிசாக வளர்ந்தவன். ஒரு ராஜகுமாரனாய் வளர்ந்தவன். அரண்மனையிலே வளர்ந்தவன், ஒரு ராஜகுமாரனாய் வளர்ந்தவன். 3வது எகிப்தின் சகல வித்தைகளிலும் கற்று தேர்ந்தவன். ஒரு எகிப்துடைய எல்லா வித்தைகள், எல்லா சண்டைகள், எல்லா நுணுக்கங்கள், எல்லா கலைகள் எல்லாத்திலையும் கற்று தேர்ந்தவன் இந்த மோசே. அடுத்தது மிக 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 முக்கியமான தலைவனுக்கான ஒரு மிகப்பெரிய தகுதி ஆண்டவரை முகமுகமாய் தரிசித்தவன். கரெக்டா? முட்செடியிலே ஆண்டவரை முகமுகமாய் தரிசித்து அந்த இடத்துல ஆண்டவர் சொன்னார், உன் பாதரட்சை கழுவு. எப்படி ஒரு தரிசனத்தை பெற்றவன். அப்ப தலைவனுக்குரிய எல்லா தகுதியும் இருந்த இந்த மோசே. ஆனா நம்ம ஆண்டவரை முகமுகமா சந்திப்பது என்பது மிகப்பெரிய ஒரு பாக்கியம். ஆனா சில பேருக்கு ஆண்டவர் சில வார்த்தைகளை கொடுத்துட்டாலே என்ன ஆயிடும் அப்படின்னா நமக்கு 2 கொம்பு முளைச்சிடும். நமக்கு 2 கொம்பு முளைச்சிடும். ஆண்டவர் என்கிட்ட பேசுறாரு தெரியுமா? மற்றவர்கள் எல்லாம் பார்க்கும்போது ஒரு இளக்காரமா, ஏன்னா ஆண்டவர் என்கிட்ட பேசுறாரு. மனுஷங்கிட்டலாம் நான் என்ன பேசுறேன்? அப்போ இன்னைக்கு நாம மிக முக்கியமா பார்க்க போகிற தலைமை பண்பு என்ன அப்படின்னா தாழ்மை. என்னங்க அப்படியே அகைன்ஸ்டா பேசுறீங்க? தலைவர்னா கொஞ்சம் கெத்தா இருக்க வேணாமா? தலைவர்னா கொஞ்சம் அப்படி ஆர்டர் பண்ண வேணாமா? தலைவர்னா வந்து ஸ்ட்ராங்கா இருக்க வேணாமா? நீங்க என்னங்க தாழ்மையா இருக்க சொல்றீங்க? வேதம் சொல்லுகிற தலைவர்கள், வேதத்திலே சொல்லப்பட்ட தலைவர்கள், நான் அதுக்கு தான் உதாரணமா இப்ப பேச போகிறேன். தாழ்மை இருக்கணுங்கிறாரு. நம்ம கிட்ட அந்த ஒரு காரியம் மிஸ் ஆகுது. என்ன அப்படின்னா, ஒரு சின்ன ஒரு லீடர்ஷிப் நமக்கு வந்துட்டாலே நமக்கு என்ன ஆயிடுது அப்படின்னா, இந்த இடத்துல நாம தான் பெரிய ஆளு அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிறோம் இல்ல. வசனம் சொல்லுது, தன்னைதான் தன்னைத்தான் ஞானி என்று எண்ணுகிறவன் தன்னையே வஞ்சித்துக் கொள்ளுகிறான். தன்னைத்தான் ஒரு பொருட்டென்று எண்ணுகிறவனும் தன்னையே வஞ்சித்துக் கொள்ளுகிறான். அப்போ என்னைக்குமே நம்மள ஒரு ஆளா நம்ம என்ன பண்ணிடக்கூடாது. ஒரு வெயிட்டான ஆளா, ஒரு கெத்தா நம்மள என்னைக்குமே என்ன பண்ணிடக்கூடாது, நினைச்சிடக்கூடாது. நான் இப்ப மோசேக்கு சொன்ன தகுதிகள்லாம் நமக்கு இருக்குதா? ராஜகுலத்துல பொறந்திருக்கிறோமா? இல்ல. அரண்மனையில வளர்ந்திருக்கிறோமா? இல்ல. எகிப்தின் சகல வித்தைகளையும் தேர்ந்தெடுத்திருக்கோமா? இல்ல. ஆண்டவரை முகமுகமாய் சந்தித்திருக்கோமா? இல்ல. ஆனா இதெல்லாம் இல்லாமயே நம்ம கிட்ட ஆண்டவர் லீடர்ஷிப்ப குடுத்திருக்கிறாரு. ஆனா மோசே கிட்ட இருந்த அந்த தாழ்மை நம்ம கிட்ட இருக்குதா? அப்படிங்கிறது இங்க கொஸ்டின் மார்க் இருக்கு. கிறிஸ்தவ வாழ்க்கையில மிக முக்கியமான ஒரு விஷயம்.
நம்மை நாம் தாழ்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும். நேற்று நானும் ஜெஃப்ரியும் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது, ஒரே ஒரு விஷயத்துக்கு தான் ஆண்டவர் எதிர்த்து நிற்கிறாராம். அது ஆண்டவருடைய பிள்ளையா இருந்தாலும் சரி, உலகத்தானா இருந்தாலும் சரி, ஒரு காரியத்துக்கு ஆண்டவர் எதிர்த்து நிற்கிறார். என்னன்னா, பெருமை உள்ளவனுக்கு எதிர்த்து நிற்கிறார். அப்போ ஆண்டவர் நமக்கு எதிராய் நிற்கும் பொழுது, நம்ம என்ன செய்ய முடியும்? யாரை கூட வச்சிருக்க முடியும் நீங்க? ஆண்டவரை எதிர்த்து நிறுத்திட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு அகைன்ஸ்ட்டா உங்களுக்கு கிரிக்கெட் ஆட போகும்போது அகைன்ஸ்ட்டா ஆண்டவர் நிக்கிறாரு. ஒரு கேம் விளையாடுறப்போ அகைன்ஸ்ட்டா ஆண்டவர் நிக்கிறாருன்னா, யார கூட வச்சிருந்தா என்ன? உங்களுக்கு தோல்வி. அப்போ பெருமைங்கிறது டைரக்ட்டா ஆண்டவரை எதிர்க்கக்கூடிய ஒரு விஷயம். அப்போ தாழ்மைய நீங்க அணிந்து கொள்ளணும். தாழ்மை உள்ளவனுக்கோ கர்த்தர் கிருபை அளிக்கிறார். பெருமை உள்ளவனுக்கோ தேவன் எதிர்த்து நிற்கிறார். பாருங்க, அப்போ முதலாவது பாருங்க என்னாகமம் 14ஆம் அதிகாரத்துல வசனங்கள்லாம் பார்ப்பதற்கு நேரம் இல்ல. நம்ம சீக்கிரமா ஓடிடலாம். இன்னைக்கு என்னாகமம் 14ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல ஒரு பிரச்சனை நடக்குதுங்க மோசே கிட்ட. யார் பிரச்சனை பண்றா அப்படின்னா, சொந்த சகோதரனும், சொந்த சகோதரியும். ஏன்? ஆண்டவர் உன்கிட்ட மட்டும் தான் பேசுவாரா? ஏன் எங்ககிட்டலாம் பேச மாட்டாரா? ஏன் நீ தான் பெரிய ஆளா? அப்படின்ட்டு மீரியாம் அவங்களுடைய சகோதரி, மோசேவுடைய சகோதரி பேச ஆரம்பிச்சுட்டாங்க. பேச ஆரம்பிச்சோனே ஆண்டவருக்கு கோவம் வந்துருச்சு. ஆண்டவருக்கு கோவம் வந்து குஷ்டரோகத்த வர வச்சுட்டாரு. சடனா மூஞ்சி அப்படியே பிள்ளையின் மாம்சம் போல அப்படியே கொல கொலன்னு ஆகுது. இப்போ மோசேயோட குவாலிட்டி நாமளா தான் என்ன நினைச்சிருப்போம்? என்ன எதிர்த்து பேசுனல்ல, இப்போ ப்ரூஃப பாரு. ஆண்டவர் என்கிட்ட தான் பேசுறாருங்கிற ப்ரூஃப இப்போ ஆண்டவர் உனக்கு காட்டுவார் பாரு அப்படின்னு சொல்லி நின்னு நம்ம வேடிக்கை பார்த்திருந்திருப்போம். ஆப்வியஸா அதான் பண்ணியிருப்போம். ஆனா, இங்க மோசே கெஞ்சுகிறான். வசனம் சொல்லுது, ஆண்டவரே விட்டுடுங்கப்பா பாவம். என்ன குவாலிட்டி இருக்குது தலைவர்களுக்கு? கெஞ்சுகிற குவாலிட்டி. நம்முடைய சொந்த சகோதரன் அழியும் பொழுது கதற வேண்டும் ஆண்டவரை பார்த்து. அதுதான் லீடர்ஷிப் குவாலிட்டி. நமக்கு எதிரா தானே பேசினான் அவன். அவன் அழிஞ்சு போட்டும் அப்படின்னு நினைக்கிறது லீடர்ஷிப் கிடையாது. ஒரு லீடரா இருக்கணும். நீங்க ஃபியூச்சர்ல உங்களுக்கு ஆண்டவர் உங்களை தலைவரா பயன்படுத்தணும்னா, உங்களை எதிர்க்கிறவர்களுக்காய் ஆண்டவரிடத்துல கெஞ்சுங்கள். உங்களை பகைக்கிறவர்களுக்காய் ஆண்டவரிடத்துல கெஞ்சுங்க. அவங்க நல்லா இருக்கணும்னு நினைங்க. வசனம் அதுதான் சொல்லுது. மோசே அததான் ஃபாலோ பண்ணார். அடுத்தது பாருங்க. ஆம், தேவனை தரிசித்தவன் தான் கீழே விழுந்தாலும் தேவ சித்தத்தை கீழே விழக்கூடாது என்று உறுதியாய் பார்க்கணும். ஏன் தெரியுமா? இது எப்ப நடக்குது அப்படின்னா, அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, கொஞ்ச நேரத்துல என்னாகும் 14ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல என்ன நடக்குதுன்னா, இப்போ இவங்கலாம் போய் ஊர போய் சுத்தி பார்க்குறாங்க. எல்லாம் வாட்ட சாட்டமா பெரிய பெரிய ஆளா இருக்கிறாங்க கானான் தேசத்துல. ஒரு குரூப் வருது. 12 பேர் அனுப்புனா 10 பேர் நெகட்டிவ் ரிப்போர்ட் தரான். 2 பேர் பாசிட்டிவ் ரிப்போர்ட் தரான். இந்த 10 பேருடைய நெகட்டிவ் ரிப்போர்ட் பயங்கரமா இம்பாக்ட் ஆயிடுச்சு பீப்பிள் மத்தியில. ஏன்னா எப்பவுமே நெகட்டிவா சொன்னா மக்கள் மத்தியில சீக்கிரமா என்ன பண்ணிடும் போய் சேர்ந்துரும். அதுதான் வந்து வாய்ஸ் ஆஃப் த கஸ்டமர் சொல்லுவாங்க. விஓசி சொல்லுவாங்க. அதாவது ஒரு ஹோட்டலுக்கு நீங்க போறீங்க அப்படின்னா, சாப்பாடு நல்லா இருக்குன்னா, நீங்க ஒரு 3 பேர்கிட்ட சொல்லுவீங்க. "டேய் அந்த ஹோட்டல் போனேன். சாப்பாடு நல்லா இருக்குது. நீயும் போய் சாப்பிட்டு பாருன்னு" 3 பேர்கிட்ட சொல்லுவீங்க. ஆனா அதே ஹோட்டலுக்கு போய் சாப்பாடு நல்லா இல்லன்னா, நீங்க 30 பேர்கிட்ட சொல்லுவீங்க. "டேய் அந்த ஹோட்டலுக்கு போயிடாத, சாப்பாடு நல்லா இல்ல." எப்பவுமே நெகட்டிவ் ரீச் ஃபாஸ்டர். நெகட்டிவ் நியூஸ். சோ இந்த 10 பேர் என்ன பண்ணாங்கன்னா, துர்ச்செய்தியை பரம்ப செய்தார்கள். அப்ப என்ன பண்ணிட்டாங்க, ஆ ஜனங்கள் எல்லாம் நமக்குன்னு ஒரு தலைவனை ஏற்படுத்தி, மறுபடியும் எகிப்துக்கு போணும். ஆண்டவர் பயங்கர கோவமாயிட்டாரு. ஆண்டவர் பயங்கர கோவமாயிட்டாரு. ஆனா இங்க மோசே செய்கிற ஒரு காரியம். என்னாகும் 14:5 சொல்லுது, மோசே முகம் குப்புற விழுந்தான். இதுதான் எனக்கு செய்தி. இந்த முகம் குப்புற விழுகிற அனுபவத்தை யாரெல்லாம் பெற்றிருக்கிறீங்க அப்படின்னா, நெறைய கிறிஸ்தவர்கள் கீழ விழவே மாட்டாங்க. கை கொடுக்குறதோட சரி, ஹாய். அது ஒரு வகையில சரிதான். மனிதன் கால்ல விழுறது நமக்கு இது கிடையாது. ஆனால் ஆண்டவருடைய பாதத்தில் விழுந்து கிடப்பது என்பது ஒரு மிக முக்கியமான விஷயம். மோசே கிட்டத்தட்ட 5 இடத்துல முகம் குப்புற விழுறாரு. யாரு? மிகப்பெரிய லீடர்.
அரசாங்கத்துல இருந்தவரு, அரண்மனையில இருந்தவரு, ராஜபுத்திரனாய் வாழ்ந்தவரு, எல்லா வில்வித்தைகளையும் கற்றுத் தேர்ந்தவர், ஆண்டவரை முகமுகமாய் தரிசித்தவர், செங்கடலை 2ஆய் பிளக்க வச்சவர், எல்லாம் பண்ண ஒரு ஆளு. வேதத்துல 5 தடவ முகம் குப்புற விழுறாரு. நம்ம என்னைக்காவது யாருக்காகவாவது முகம் குப்புற விழுந்திருக்கோமா ஆண்டவருடைய பாதத்துல? அப்போ நாம யோசிக்கிறோம், ஆண்டவரே என்ன ஒரு மோசேயைப் போல மாற்றுங்க. என்ன ஒரு தாவீதைப் போல மாற்றுங்கப்பா. என்ன தானியேலைப் போல மாற்றுங்கப்பா. மாற்றுவாரு. என்னைக்காவது ஒரு நாள் முகம் குப்புற விழுந்திருக்கோமா? ஸ்டைலா நம்ம ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம் ஆண்டவர்கிட்ட. அவர் சகலத்தையும் படைத்தவர், சகலத்தையும் உருவாக்கினவர். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, அந்த எனக்கு நமக்குன்னு ஒரு தலைவன் ஏற்படுத்திக் கொண்டு எகிப்துக்கு போவோம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிடுறாங்க, கிளம்பி போறதுக்கு பார்த்தோன்னே மோசே தடால்னு கால்ல விழுந்துறாரு. "ப்பா, உங்க சித்தம் கிடையாது, நிறைவேறக்கூடாது. தேவ சித்தம் நீங்க இஸ்ரவேலுக்கு போகணும். அதுக்காக என்னுடைய கெத்து, என்னுடைய அந்த அந்த கொம்புகளை எல்லாம் நான் ஒண்ணு கம்மி பண்ணிட்டு, என்னுடைய சிரசின் மேல இருக்கிற அந்த கிரீடத்தெல்லாம் கழட்டி வச்சுட்டு, அவங்க பாதத்துல விழுறேன். ஏன்னா தேவ சித்தம் நிறைவேற வேண்டும்." ஆண்டவருடைய சித்தம் நடைபெறணும்னா, நம்ம நம்மள தாழ்மைப்படுத்திக் கொள்றதுல எந்த விதமான தவறுமே கிடையாது. நம்மை உயர்த்தி வைக்கிறதுல 5 பைசாக்கு பிரயோஜனம் கிடையாது. பாருங்க, அடுத்து இன்னொரு விஷயம் வருது. நான் கன்டினியூஸா வரேன். என்னாகும் 16 கன்டினியூஸா ஒரு 5 அதிகாரத்துல மோசே 5 தடவ முகங்குப்புற விழுறாரு. என்னாகும் 16 நாள்ல கோராகு, தாத்தான், அப்புறம் ஒரு 250 பிரபலமானவர்கள் வந்து எப்படி வந்து அவங்க அக்காவும், அண்ணனும் பேசுனாங்களோ, அதே மாரி ஏன் சபையார் எல்லாரும் பரிசுத்தவான்கள் தான். எல்லாருமே பரிசுத்தவான்கள் தான். ஆண்டவர் என்ன உன்கிட்ட மட்டும் தான் பேசுவாரா? அப்படின்னு கேட்டாரு. கேட்கும்போது மறுபடியும் என்ன ஆகுமாம் 16 நாள்ல முகங்குப்புற விழுறாரு. "டேய், டேய், டேய், நீங்க பேசுறது தெரியாம பேசுறீங்கடா. உங்கள ஆண்டவர் அழிச்சிருவாரு. ஜனங்களை அழியக்கூடாதுன்னு காக்கிறவன் தான் தலைவன்." அந்த இடத்துல "வா, வா, நீ இப்பதான் ஒருத்தி அடி வாங்குனா, இப்ப நீங்கலாம் வந்திருக்கீங்களா? கம் ஆன்" அப்படின்னு மோசே போயிருக்கலாம். ஆனா அங்க முகங்குப்புற இப்படி பேசாதீங்கடா. ஆண்டவர் உங்கள தண்டிச்சிருவாரு. ஒரு தலைவனுடைய குணம். அந்த முகம் குப்புற விழுதலின் அனுபவம். இப்ப இது 2 காரியம் வந்து மக்கள் முன்னாடி மோசே வந்து முகம் குப்புற விழுறாரு. ஏன்னா மக்களை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக. அவர்களை எப்படியாவது அவருடைய சிந்தனையிலிருந்து மாற்ற வேண்டும் என்பதற்காக. அடுத்தது 3வது இதே சம்பவம் நடக்குது மறுபடியும். ஆண்டவர் சொல்றாரு, "1 நிமிஷம் குடு" அப்படிங்கிறாரு. வசனம் சொல்லுது, "ஒரு ஒரு நிமிஷம் குடியா, நான் இவங்கள அதமாக்கி போடுறேன்" அப்படிங்கிறாரு ஆண்டவர். அப்ப மறுபடியும் முகம் குப்புற விழுறான் மோசே. 3வது தடவ. மறுபடியும் முகம் குப்புற விழுறான். பாருங்க, இத ஒரு பழக்கமா வைத்துக் கொண்டார் மோசே. தன்னை தாழ்மைப்படுத்திக் கொள்வதை ஒரு லைஃப் ஸ்டைலா மாட்டிக்கிட்டாருங்க. அப்ப பார்க்கிறவன்லாம் என்ன நினைப்பான், மோசே தாங்க எங்க லீடர். லீடர்னா சும்மா எப்படி தெரியுமா இருக்கணும்? சும்மா அப்படியே ராணுவ ட்ரெஸ் போட்டுட்டு ஃப்ரண்ட்ல அப்படி போனா அப்படி கெத்தா இருக்கணுங்க. ஆனா இந்த லீடர் எப்படி இருக்காரு தெரியுமா? எதுக்கு எடுத்தாலும் கால்ல விழுந்துருறாரு. ஆனா உலகம் சொல்லுது, வேதம் சொல்லுது, தி பெஸ்ட் லீடர் மோசே. மோசேயை போல ஒரு பெரிய தீர்க்கதரிசி அவனுக்கு முன்னும் எழுந்ததில்லை, பின்னும் எழுந்ததில்லை. என்ன ஒரு காரணம்? ஆண்டவர் பாதத்துல விழுவுறான். ஏசப்பா, இவனுங்க பண்ண தப்புக்கு எதுக்குப்பா ஜனங்க மொத்தத்தையும் அழிக்கிறீங்க? அப்படின்ட்டு என்ன பண்றாரு? விழுவுறாரு. 3வது தடவ விழுந்தாரா? அடுத்தது என்னாகும் 16:41 4வது தடவ. கன்டினியூஸா நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு எக்ஸாக்ட்லி ஒரு 3 அதிகாரத்துல 5 தடவ விழுந்திருக்காரு. 16:41ல வசனம் சொல்லுது, மறுநாளிலே ஒரு குரூப்ப இப்பதான் என்ன ஆகுது, அவர் என்ன பண்ணாருன்னா, இப்ப முகம் குப்புற விழுந்தோனே ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, மன்னிச்சுட்டாரு. சரி போ. ஜனங்கலாம் போங்க. யார் யாரெல்லாம் பேசுனாங்களோ அவங்கள மட்டும் என்ன பண்ணு, கூட்டின்னு வா. அவங்க இதுவரைக்கும் யாருமே சாகாத மாதிரி அவங்க என்ன பண்ணணும், சாகணும்னு தண்டனை குடுத்துட்டாரு. தண்டனை குடுத்த அடுத்த நாளுங்க, நெக்ஸ்ட் டே வசனம் சொல்லுது, மறுநாளிலே இஸ்ரவேல் புத்திரர் சபையார் எல்லாருக்கும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்து, நீங்கள் கர்த்தரின் ஜனங்களை கொன்று போட்டீர்கள் என்று. பாருங்க, நேத்து தான் ஒரு செட்டு உழுந்து செத்துருக்கு.
பூமி பொளந்து எல்லாம் கீழ விழுந்து செத்து போயிருக்கான். அடுத்த நாளே இன்னொரு குரூப் வந்துச்சு. நீங்கலாம் கர்த்தருக்கு விரோதமா பண்றீங்க. நீங்க தான் வந்து கர்த்தரின் ஜனங்கள என்ன பண்ணீங்க? கொன்று போட்டீங்க. வசனம் சொல்லுது. வசனம் ஆண்டவர் சொல்றாரு, இ மோசேயும் ஆரோனையும் இந்த சபையாரை விட்டு விலகி போங்கள். நீங்க என்ன பண்ணு? விலகி போ. ஒரு நிமிஷத்தில் அவர்களை அதமாக்குவேன். அதம்னா ஸ்மாஷ் பண்ணிடுவேன் நானு. அவ்வளவுதான். கொலாப்ஸ் பண்ணிடுவேன் அப்படிங்கிறார். அப்போ பாருங்க, அவர்கள் முகம் குப்புற விழுந்தார்கள். 4வது டைம். ஒரு லீடர், ஸ்ட்ராங் லீடர். மக்கள் அழியக்கூடாது. ஆத்துமாக்கள் அழிந்து போகக்கூடாது. ஆத்துமாக்கள் எத்தன பேருக்கு அந்த பாரம் இருக்கு. ஆத்துமாக்கள் அழிந்து போகக்கூடாதுன்னு சொல்லி. நம்ம ஆபீஸ்ல எல்லார்கிட்டயும் தாழ்மையா இருப்போங்க. ஒரு பாஸ் வந்து பேசினாருன்னா, "சொல்லுங்க சார்." "எஸ் சார்." பண்ணிடலாம் சார்." டிராபிக்ல ரோட்ல நிக்கும்போது, "ஏன்பா இப்படி வண்டி ஓட்டுறேன்னா?" "சாரி சார், தெரியாம ஓட்டுறேன்." ஆனா, நம்ம வீடுன்னு வந்துட்டாலும், இல்ல நம்ம சபைன்னு வந்துட்டாலும், நம்ம ஏன் அந்த தாழ்மை இருக்க மாட்டேங்குது? வீட்ல நம்ம கெத்துக்கு மெயின்டெயின் பண்றோம். சபையில நம்ம ஒரு கெத்து மெயின்டெயின் பண்றோம். இந்த தாழ்மை இருக்கணும். தலைவர்கள் ஆக வேண்டும் என்றால் தாழ்மை இருக்க வேண்டும். நம்ம யோசிக்கிறோம், நான் தான் குடும்ப தலைவன். மோசே கிட்டத்தட்ட 20,00,000 பேருக்கு தலைவன். ஆனா தன்னை தாழ்மைப்படுத்தினார். தானியேல் கிட்டத்தட்ட 120 நாடுகளுக்கு தலைவன். தன்னை தாழ்மைப்படுத்தினார். தாவீது ஒரு தேசத்துக்கு ராஜா. தன்னை தாழ்மைப்படுத்தினார். நம்ம இதெல்லாம் கம்பேர் பண்ணா நம்மலாம் ஒண்ணுமே கிடையாது. ஆனா நமக்கு தாழ்மை வரமாட்டேங்குது. ஏன்னா நான் பெரிய ஆள் அப்படின்ற ஒரு எண்ணம் நம்ம மனசுக்குள்ள என்ன பண்ணிட்டு இருக்கு? இருந்துகிட்டே இருக்கு. பாருங்க, இது முடிஞ்சு அப்படியே கொஞ்சம் தள்ளி போறாங்க. என்னாகும் 20ஆம் அதிகாரத்துல மறுபடியும் தண்ணி இல்லாம போகுது. தண்ணி இல்லாம போறப்போ, இந்த இடத்துலயா எங்கள கூட்டு வந்து நீங்க தண்ணி இல்லாம சாவடிக்க பார்க்கிறீங்க? அப்படின்னு கேட்டோனே, அப்பொழுது மோசேயும் ஆரோனும் சபையாரை விட்டு ஆசரிப்பு கூடார வாசலில் போய் முகம் குப்புற விழுந்தார். இந்த முகங்குப்புற விழுறது அப்படின்றது நம்ம எல்லாம் யோசிக்கிறோம். அதெல்லாம் ஒரு இந்துக்களுடைய ஒரு கலாச்சாரம். கால்ல விழுறது. கிறிஸ்தவர்களுக்கு அது கிடையாது அப்படின்னு யோசிக்கிறோம். ஆனா, அதிகபட்சமான தொழுது கொள்ளுதல், ஆண்டவரை ஆண்டவரின் பிரசன்னம் அந்த அனுபவத்திற்குள்ளாய் நீங்கள் போகும் பொழுது, உங்களால் முகம் குப்புற விழாமல் இருக்கவே முடியாது. நான் சொல்றது நல்லா புரிஞ்சுக்கோங்க. சில நேரங்கள்ல உட்கார்ந்து ஜெபித்துக் கொண்டிருப்போம். சில நேரங்கள்ல சோர்வா இருக்கிறவங்க படுத்துக்கொண்டு ஆண்டவரிடத்தில் ஜெபிப்போம். சில நேரத்துல உட்கார்ந்து கொண்டு ஜெபிப்போம். சில நேரத்துல நின்று கொண்டு ஜெபிப்போம். சில நேரத்துல முட்டி போட்டுக் கொண்டு ஜெபிப்போம். ஆண்டவருடைய பிரசன்னம் சில நேரத்துல அளவில்லாமல் இறங்கும் பொழுது, நம்மளால முட்டி கூட போட முடியாது. அந்த இடத்துல அப்படியே சாஷ்டாங்கமா கீழ விழுந்துருவோம். இது வேதத்தில் காட்டப்பட்ட ஒரு ஜெப முறை. ஏன்னா 24 மூப்பர்கள் தன்னுடைய சிங்காசனத்த அங்க 24 மூப்பர்கள் சிங்காசனத்த தன்னுடைய சிரசில் இருந்த அந்த கிரீடத்தை எடுத்து வைத்து முகம் குப்புற விழுந்து பணிந்து கொண்டார்கள். வசனம் தெளிவா இருக்கிறது. ஆண்டவரை முகம் குப்புற விழுந்து பணிந்து கொண்டார். அந்த முகம் குப்புற விழுந்து பணியிற ஒரு அனுபவம் தன்னை தாழ்மைப்படுத்துதலை ஆண்டவருக்கு காட்டுகிறதுங்க. ஆண்டவர் முன்னாடி நமக்கு பெருமையா காட்டுறதுக்கு நமக்கு என்ன இருக்கு சொல்லுங்க? நம்ம கிட்ட என்ன இருக்கு அப்படி ஆண்டவர்கிட்ட பெருமையா காட்டுறது? ஒண்ணுமே கிடையாது. இன் ஹிஸ் ஐஸ் வி ஆர் நேக்கட். அவருடைய பார்வையில நாம வந்து ஒண்ணுமே இல்ல. தாவீது அந்த தூதன் வந்து ஒரு கத்தி எடுத்துட்டு நிக்கிறான் எருசலேமுக்கு நேரா. தாவீது என்ன தெரியுமா பண்றாரு? வசனத்தை குறித்துக் கொள்ளுங்க. 1 நாளாகமம் 21:16 ரெட்டு போர்த்து கொண்டு முகம் குப்புற விழுகிறான். ராஜாங்க அவரு. ஒரு இஸ்ரவேலுக்கு ராஜா. ஆனா ஜனங்க அழியக்கூடாதுன்னு முகம் குப்புற விழுறாரு. அவன் தலைவன். அவன் தான் லீடர். மோசே ஜனங்க அழியக்கூடாதுன்னு 5 தடவை முகம் குப்புற விழுறாரு. ஹி இஸ் த லீடர். கடைசியா நம்ம லீடர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்துல இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கொடுமானால் பிதாவே அப்படின்னு சொல்லி முகம் குப்புற விழுந்தார். ஆண்டவராகிய இயேசுவே அதை பண்ணியிருக்கிறார். நீங்களும் நானும் ஏமாத்தோம். உங்களை ஆண்டவருக்கு முன்பாக தாழ்மைப்படுத்துறதுன்றது
தாழ்மைப்படுத்துறதுங்கிறது மத்தவங்க முன்னாடி நீங்க தாழ்மையா இருக்கிற மாரி காட்டிக்கிறது கிடையாது. அகைன் திஸ் பாயிண்ட் நான் ரொம்ப வலியுறுத்தி சொல்றேன் மறுபடியுமா. மத்தவங்க முன்னாடி நீங்க தாழ்மையா இருக்கங்கன்னு காட்டிக்கிறது தாழ்மை கிடையாது. அது உங்களுக்கும் ஆண்டவருக்கும் இடையே நடக்கிற ஒரு காரியம். நீங்க உங்களை தாழ்மைப்படுத்துறது. தனி ஜெபத்துல ஆண்டவருடைய பிரசன்னம் இருக்கும் பொழுது, முகம் குப்புற விழுந்து அவரை பணிந்து கொள்ளுங்க. நான் இது என்னடா ஏதோ ஒரு காரியத்த சொல்றேன்ல, வேதத்தில மையப்படுத்தி சொல்லுகிறேன். வேதத்தில சொல்லப்பட்ட காரியத்த தான் சொல்கிறேன். என்ன இதெல்லாம் வந்து வேற ஒரு கஸ்டம்ல ஃபாலோ பண்றது நீங்க சொல்றீங்களே! அவங்க இந்த கஸ்டம்ல இருந்து தான் அங்க எடுத்திருக்காங்க. நான் வேதத்தில உங்களுக்கு இத்தனை வசனங்கள உதாரணமா காமிச்சுட்டேன். இந்த ஆண்டவருடைய பிரசன்னம் இருக்கும் பொழுது, முகம் குப்புற விழுவது என்பது அதிகபட்ச தாழ்மைய நீங்க ஆண்டவர்கிட்ட காட்டுறீங்க. ஏன் தெரியுமா? மத்தவங்க அத பார்க்க மாட்டாங்க. ஆண்டவர் பாத்தியா, எப்படி தாழ்மையா வந்து ஜெபிச்சான், கீழ விழுந்துன்னு அப்படி தெரியப்பட்டதுன்னா, அது தாழ்மையே கிடையாது. அந்த தாழ்மை என்பது உங்களுக்கும் ஆண்டவருக்குமா இருக்கணும். ஆண்டவர் உங்கள பார்க்கணும். ஆமாப்பா, நல்ல தாழ்மை உள்ளவனா இருக்கிறான். அப்படின்னு பார்த்தா, தட் இஸ் த பெஸ்ட் குவாலிட்டி அண்ட் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ஃபார் த லீடர். தலைவனுக்குரிய பண்பு. ஏன்னா நீங்க பார்த்தீங்க, மோசே, தானியேல், தாவீது, ஆண்டவர் எல்லாம் பெரிய லீடர்ங்க. அவங்கள அடிச்சுக்கிறதுக்கு லீடர் கிடையாது. ஆனா அவங்க கிட்ட அந்த மெயின் பண்பு தாழ்மை. மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. அப்போ நீங்க தலைவர் ஆகணும். உங்களுக்கு லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்கு. லீடர் ஆகணும். ஆண்டவருக்குள்ள ஏதாவது ஒரு காரியத்த பண்ணணும் அப்டின்னா, ஃபர்ஸ்ட் குவாலிட்டி யூ ஹேவ் டூ டேக் இஸ் ஹம்பிள்னஸ். முகம் குப்புற விழுந்து பணிகிற அனுபவத்தை ஆண்டவரிடத்துல ஜெபம் பண்ணும்பொழுது நீங்கள் பெற்றுக்கொள்ளணும். அதுதான் தாழ்மை. உங்களை நீங்க தாழ்மைப்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை மென்மேலும் அதிக அதிகமாக உயர்த்துவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.